ஹாய் நண்பா, நாளைக்கு சண்டே. ஸோ ஸ்விக்கியில் அதிக இன்சென்டிவ் கொடுத்துருக்கான். ஸோ 30 ஆர்டர் ஓட்டினா 1005 ரூபா. அது என்னடா கணக்கு? 26 ஆர்டர் ஓட்டினா 855, 21 ஓட்டினா 680, 16 ஓட்டினா 520. ஸோ இன்னமும் நிறைய பேர்த்துக்கு ஸ்விக்கி ஓட்டினா ப்ராஃபிட்டாக, ஜொமேட்டோ ஓட்டினா ப்ராஃபிட்டான்னு தெரியறதில்ல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் பிக் கட்டாயமாக முடிச்சிருக்கணும். ஒரு ஆர்டருக்கு மேலே ரிஜெக்ட் பண்ண அனுமதி கிடையாது. ஸோ லஞ்சில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் 30 நிமிஷம் ஓட்டியிருக்கணும். அதே மாதிரி நைட்டு 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் கண்டிப்பாக ஓட்டியிருக்கணும். அந்த இன்பிட்வீனில் 3 மணி நேரம் 30 நிமிஷம் ஓட்டியிருக்கணும். இது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 20 நிமிஷம் ஃப்ரீ டைம் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 2 ஸ்லாட் இந்த கண்டிஷனை முடிச்சிருந்து இத்தனை ஆர்டர் ஓட்டியிருந்தீங்கன்னா 1000 ரூபா கன்ஃபார்ம். நாளைக்கு ஒரு 4000 ரூபா எர்ன் பண்ணலாம். இன்சென்டிவ் போக அதிகமாக நீங்கள் ஓட்டுற, ஏன்னா பீகாஸில் ஆர்டர் அதிகமாக வரும்போது நீங்கள் டக்குன்னு ரெஸ்டாரண்ட் போய் ரீச் ஆகிட்டு டக்குன்னு ஆர்டரை கொடுத்துட்டு முன்னாடி வந்து நிற்கணும். ஆனால் ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு கவனமாக ஓட்டாமல் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பைக் கண்ட்ரோல் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ பைக்கு வந்து டயர் ரொம்ப தேஞ்சு போயிருந்துச்சுன்னா பிரேக் போடும்போது டயர் கண்டிப்பாக க்ரிப்பு சரிச்சு விட்ரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா மாற்றி இருக்கணும். செயின் ப்ராக்கெட் 1000 கிலோமீட்டர் ஆச்சுன்னா 50 ரூபா தான் டைட் வச்சுருங்க கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பைக் மெயின்டைன் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு டயர் தேஞ்சிருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. ஏன்னா அதுதான் பிரேக் போடும்போது சரிச்சு விட்ரும். பார்த்து கவனமாக ஓட்டுங்க. நாளைக்கு நல்லா அதிகமாக இன்சென்டிவ் ஏர்ன் பண்ணி எல்லாருமே ஹாப்பியாக வீட்டுக்கு போகலாம். ஸோ காலைல 7 மணிக்கு ஷிஃப்ட் லாகின் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. பை காய்ஸ்.